ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 56. நேற்று அமாவாசைங்கிறனால காலையில் எந்திரிச்ச உடனே நாங்கள் சாமி கும்பிட்ருவோம். அதனால தான் அவசரமாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ காலையிலேயே சாம்பார் இது போலலாம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம பூசணிக்காய் ஜூஸ் செஞ்சு குடிச்சிக்கலாம். காயெல்லாம் சாம்பாருக்குள்ளே போட்டோன்னா அது பாட்டுக்கு வேகும். நான் எப்போவுமே பருப்பு தனியாக காய் தனியாக தான் வேக வைப்பேன். ஆனால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குது, காலையில் எல்லாம் முடிக்கணும், குழந்தைங்களுக்குமே டிஃபன்லாம் கொடுத்து விடணுங்கிறனால எல்லாம் ஒட்டுக்காவே வேக வைக்கிறதுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் நான் பூசணிக்காவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது போல் கிளிங் ரேப் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா பூசணிக்காய் வந்துட்டு நல்லா ஒரு வாரம் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படியே மூடிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால என்னோட வெயிட்லேயே எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு டிப் தான் எனக்கு இது மூலமாக கிடச்சிருக்கு. நம்ம வெயிட் குறைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு காலையில் மட்டும் இது போல் பூசணிக்காய் ஜூஸ் குடித்தாவே நம்ம வெயிட் மெயின்டைன் ஆகும், கூடவே குறையவும் செய்யும். நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக காலையில் பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெகுலராக நம்மளோட டயட் ஃபாலோ பண்ணுறேன். டயட்னால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ரைஸ் எடுத்துக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் நிறையா சேர்த்திக்கிறேன். பூசணிக்காய் ஜூஸ் எப்படி குடிக்கிறது, டேஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற பயமே வேண்டாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் நேற்று சாம்பார் கூடவே 2 வகையான பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காய்கறி ஜாஸ்தி தேவைப்படும். நான் சம்பார் ரவாவில் தான் சாதம் போல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இல்லாட்டினா தினையரிசியில் அது போல் சாப்பிடுவேன். அது ஜாஸ்தி எடுத்துக்க மாட்டேன். ஸோ நம்மளுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங் ஆகணும், அப்போ தானே நம்மளுக்கும் பசி எடுக்காமல் இருக்கும். அதனால் காய்கறி ஜாஸ்தியாக சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டொமக் நல்லா ஃபில்லிங்காக, அதே மாதிரி நியூட்ரிஷனும் நல்லாவே கிடைக்கும் நமக்கு. நான் சாம்பார்லேயுமே கத்திரிக்காய், கேரட் சேர்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2 வகையான பொரியல், அதாவது அவரைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு பொரியல், இது 2 பொரியலுமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் சீக்கிரமாக செய்யணுங்கிறதுனால ஒரே பேனில் தாளிச்சிட்டு அதுவே சாம்பாருக்குள்ளே கொட்டிட்டு அதே பேனில் ஃபஸ்ட்டு ஒரு பொரியல் செஞ்சுட்டு அது கூட இன்னொரு பொரியலுமே நான் ரெடி பண்ணிவிடுவேன். உங்களுக்கு நான் செய்கிற பொரியல் ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நேற்று தை அமாவாசைங்கிறதுனால ஒரு போண்டா போலையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இட்லி மாவு இருந்தது, நல்லா கெட்டியாக. இதுலேயே நம்ம போண்டா போட்டுடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்காக நான் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு கூடவே குருமிளகு, உப்பு, அது மட்டும் இல்லாமல் நல்லா போண்டா போடுறதுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரத்துக்கு அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு தான் போட்டு நல்லா இது போல் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் மாவு கிடைக்கும். மாவை நல்லா அரிசி மாவோட சேர்த்து நல்லா இது போல் கலந்துட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே சின்ன சின்ன போண்டா போல் போட்டு எடுத்துடலாம். இது காலையில் அவசர நேரத்தில் இது போல் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பு வடையோ உளுந்து வடையோ போடுறோம் அப்படின்னா அது ஊற வச்சு அரைக்கணும், அது நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை. அதனால இது போல் நான் ரெடி பண்ணிட்டேன். சாமி கும்பிட்றதுக்காக வேண்டியே எங்களுக்கு இது போல் பிளேட் வாங்கும்போது சாமிக்காகன்னு பிரசாதம் வைக்கிறதுக்குன்னு தனியாக பிளேட் வாங்கியிருந்தோம். இதுலேயே நாங்கள் சில டைம் பிரசாதம் வச்சுடுவோம். பிளேட்டில் சாதம் போட்டுட்டு சாம்பார் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு பொரியல், அவரைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், போண்டா, இதை வச்சு நாங்கள் சாமிக்கு பிரசாதமாக வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. காலையில் எனக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த சோள மாவில் தான் நான் தோசை போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவில் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டோம் அப்படின்னாவே நல்லா ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி குருமா அதுதான் நான் ஊற்றி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த சோளம் தோசையில் நான் அரிசி எதுவுமே சேர்த்தலை. எனக்கு அரிசி சேர்த்தாதனால எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. என்னோடய வெயிட்டுமே நல்லா ஈஸியாகவே என்னால் குறைச்சிக்கவும் முடியுது. மத்தியானத்துக்கு சம்பார் ரவையில் சாதம் போல் ரெடி பண்ணிவிட்டு இதில் சாம்பார் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொரியலும் வச்சுட்டு கூடவே நான் ஒரு வாழைப்பழமும் எடுத்துக்கிட்டேன்.
6:30 7 மணிக்கு மேலே நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஜீரக தண்ணி இல்லை கருஞ்சீரக டீ அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சிடணும். அது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வெயிட்டுமே வந்து நல்லா குறையும். ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஆரம்பத்தில் சாயந்தரம் நான் சொன்னது போல் 6 மணிக்கு மேலே ஃபாஸ்டிங் இருங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்தில் இருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு எப்படி தோது வருதோ அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். சாயந்தரத்துக்கு தரணிக்கு சளியாக இருக்குன்ட்டு நான் வெத்தலை தண்ணி ரெடி பண்ணிவிட்டு எனக்குமே கருஞ்சீரக டீ வச்சு குடிச்சிக்கிட்டேன். நைட்டு ஒரு 7 மணிக்கு நான் கிரேப்ஸும் ஜீரக தண்ணியோடு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேற்றே நாள் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.